ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முட்டி வலி முழங்கால் வலியெல்லாம் போக்கக்கூடிய இந்த முடக்கத்தான் கீரை வச்சு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இது தாங்க முடக்கத்தான் கீரை. இந்த மாதிரி பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இது 4 பேருக்கு உண்டான அளவு சொல்கிறேன். நான் மாவு அதே மாதிரி தோசை மாவு கரைச்சி எடுத்திருக்கேன். வரமிளகா 2, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ வாங்க மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட நல்லா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கீரையை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தண்ணி ஊற்றி அரைக்க மாட்டேங்க. எப்போவுமே மாவு கொஞ்சமாக நான் கலந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாவை சேர்த்திது நான் அரைப்பேன். ஏன்னா தண்ணி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் மாவு தண்ணி மாதிரி ஆகிடும். நான் ஏற்கனவே தோசை மாவுக்கு அரைச்சி வச்சுக்கிறதுனால. பாருங்கள், நல்லா நைஸாக பேஸ்ட் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் சேர்த்திக்கலாங்க. மாவில் நான் மாவு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அதனால் தேவையான அளவில் மட்டும் மாவில் கலந்துக்கோங்க. அதிகமாக மாவில் கலந்துட்டு அதை தூக்கி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம். இப்போ கொஞ்சமாக மிக்சிக்கில் தண்ணி கொஞ்சமாக கலந்து விட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டு பாருங்கள். நான் ஏற்கனவே உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் மாவுக்கு. இருந்தாலும் உப்பு பத்தலை. அதனால் இன்னும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டா நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தோசை சுட்டு எடுக்க வேண்டியது தாங்க பாக்கி. வாங்க எப்படி தோசை சுடலாம். நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி தாங்க. நான் ஏற்கனவே இந்த மாவு கரைக்கிறதுக்குள்ளே அடுப்பை பற்ற வச்சு தோசை தவா வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம தோசையை ஊற்றிடலாம். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி, கார சட்னி, இந்த சுண்டக்காய் சட்னி, பிரண்டை சட்னி, இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். எது இல்லைனாலும் தோசை சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக வெறும் வாயிலே நீங்கள் தோசை சாப்பிட்லாம். ஏன்னா இதில் மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்திருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா நெய் சேர்த்திக்கலாம். எப்போவுமே நல்லெண்ணெய் நெய்ன்னு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமாக சேர்த்த வேண்டாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்திக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி எடுத்துருங்க. நல்லா சூப்பரான அருமையான நம்மளுடைய முடக்கத்தான் கீரை தோசை ரெடிங்க. இப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும்ல. அதுக்கு பாருங்கள் இந்த ஐடியா. இது தாங்க மினி தோசை. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மினி தோசை ஊற்றி கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி டக்குன்னு எத்தனை தோசை சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஒரே ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம ஒரு தோசையை ஊற்றுறோம். ஆனால் இந்த மாதிரி ஊற்றினோம்னா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பிள்ளைங்க கணக்கு இல்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. முடக்கத்தான் கீரை தோசை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் தானே. சூப் வச்சு கொடுத்தா பிடிக்க மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்க. ஆனால் இந்த மாதிரி தோசையாக சுட்டு கொடுக்கும்போது அப்படியே பிச்சு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லாமல் அப்படியே குட்டி குட்டியாக இருக்கிறதுனால எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. நான் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போது இந்த மாதிரி தாங்க செஞ்சு கொடுப்பேன். எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு சிலர் குழந்தைங்க சாப்பிட்லன்னு வருத்தப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திருப்பி போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. மினி தோசை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். நானே ஒரு சில வேளை குட்டியாக தோசையை சுட்டேன்னா அப்படியே எடுத்து 2 வாயில் போட்டுக்குவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான அருமையான நம்மளுடைய முடக்கத்தான் கீரை தோசை ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.